மாத்தாள் கிட்ட இருந்த நல்ல குணம் 11வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். யூதரில் அநேகர் மாத்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். யாருக்கு ஆறுதல் சொல்ல? இங்க லாசரு இறந்துட்டார். கல்லறையில வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அதனால யூதர்கள் அநேகர் மாத்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு என்ன பண்ணாங்க? ஆறுதல் சொல்ல. அப்பா அம்மாவும் இல்ல, இப்ப நம்பி இருந்த ஒரே சகோதரனும் இப்ப என்ன பண்ணியாச்சு? இறந்தாச்சு. ஆனா இவர் இறக்கும் போது கூட நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும், எப்படியாவது ஏசப்பா வந்து என்ன பண்ணிடுவாரு, இவங்களை எழுப்புவாங்கன்னு. ஆனா இவங்க நடந்தது போல எதுவும் நடக்கல. இவங்க கடைசியில என்ன பண்ணிட்டாங்க? கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த 2 பெண்கள் தனியா இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். தனிமையா இருக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் பக்க பலமாகவே கண்ணீரோட இருக்கிறீங்களா? 2026 நீங்க என்னையோ இந்த உலக மனிதர்களோ யாரும் இல்லை, ஏசப்பாவை முழுசா நம்புறாங்க. அவர் தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்புதாம நாட்டக்கூடிய தேவன். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஏசப்பா அப்பாவா அம்மாவா எந்தெந்த ஸ்தானத்துல வரணுமோ அந்தந்த ஸ்தானத்துல வருவார். மாத்தாள் பேருக்கு காணப்பட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? யார் என் வீட்டுக்கு எதுக்கு வந்தாலுமே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டா, சபையில ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா மாத்தால ஃபர்ஸ்ட் ஆளா பார்க்க. அந்த குணத்தினாலதாங்க ஆண்டவர் அந்த ஏரியால பெத்தானியால நிறைய பேர் குடும்பம் செத்துச்சு. அதுதானா அங்க ஆண்டவர் போய் உயிரோட எழுப்பினாரா? ஏன் தெரியுமா அந்த குடும்பத்துல எழுப்பினாரு? அவ எப்படி நான் வந்திருக்கேன்னா வந்துருவாங்க. யூதர்ல தவறான ஜனங்கள் வந்து அவ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க ஆறுதல் சொல்ல. ஆனா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு வருகிறார். அவருக்கு தெரியுமா மாத்தாளுக்கு ஏசப்பா லாசரு உயிரோட எழுப்ப போறாருன்னு. அவ சொல்றா, நானுமே உயிரோட எழுப்பணும்னு அவசியம் இல்ல, வந்திருக்கிறாரா அட்டன் பண்ணணும். ஆராதனையா அட்டன் பண்ணணும். விசுவாசிகள் உங்களை 2026 உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், குடும்பத்துல சமாதான குறைவுல என்ன தேவையோட வந்தாலும் உங்களை தலை குனியவே விடக்கூடாதுன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுங்க.